வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அந்த ஆடியோ வீடியோட இஷ்யூ நிறைய இருந்தது இல்லையா? அந்த இஷ்யூஸ்க்கு இன்னையோட ஒரு எண்டு. என்னப்பா சேனல்லே மூட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு ஒரு நல்ல மொபைல் வாங்கியாச்சுங்க. அந்த மொபைல் இன்னைக்கு ஷூட் பண்ணல, அது கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு. டெம்பர் கிளாஸ் இதெல்லாம் போடணும் இல்லையா? அதனால கேமராவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. பட் ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் கேமராவை தூக்கிட்டு நம்ம சுத்த முடியாது. நம்ம போகிற இடங்கள்லாம் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தென் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஸோ அந்த இடத்துல கேமரா எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. அதனால வந்து மொபைலுக்கே வந்து ப்ரிஃபர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்ததுனால மொபைலுக்கே போயிட்டோம். ஸோ நல்ல மொபைல் வந்துருச்சு. அண்ட் தென் இந்த வீடியோவோட இந்த கிளாரிட்டி இஷ்யூ, ஆடியோ இஷ்யூ இதெல்லாம் வந்து கட் ஆகிடும். இப்போ நான் மைக் போடல. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற பழைய மொபைலில் மைக் ஒர்க் ஆகலை, புது மொபைலில் மைக் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செக்கிங் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சேனலாக நம்ம சேனல் வந்து இதுக்கப்புறம் இயங்க போகுது. நிறைய கெஸ்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம், சட்டையர் வீடியோஸ் பண்ண போகிறோம், பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம் நம்ம சேனல் மூலமாக. அதனால் அதை வந்து பப்ளிக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் அஜெண்டாவாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது. நம்ம பொலிட்டிக்கலி நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை வந்து சேனல் மூலமாக நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். தென் நிறைய கிரிட்டிக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம், அரசியல் விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், திட்டிக்கிட்டு இருந்தோம், நிறைய கேசஸ் நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம், ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து வேற பரிமாணத்துக்கு நம்ம சேனல் போகுது அப்படின்றதே சொல்லிக்க விரும்புகிறேன். முக்கியமாக நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கை வந்து இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ஃபினான்ஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, நிறைய ரிஸ்க்கை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களை நம்பி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக சொந்தங்கள் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது அதுதான். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, 90% பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோலையும் ஆடியோ கம்மியாக இருக்குது அப்படின்னா ஐ எம் சாரி, இதுதான் கடைசி வீடியோ. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து நல்ல வீடியோஸ், குவாலிட்டி வீடியோஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய கண்டென்ட்ஸோட நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சின்ன கண்டென்ட் தான். அண்ணன் அவர்களும் சின்னவர் அவர்களும் ஒரு கல்யாணத்தில் இன்னைக்கு மீட் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க? எப்பா பொது வேட்பாளர்லாம் சொன்னீங்க, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க, என்னையே நிற்க வைங்க, நானே நிற்கிறேன், நின்று ஜெயிச்சிருவியா? எப்பா நான் எப்போ நின்று ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துருக்கேன், நின்னம்மா ஒரு அமௌண்ட்டை பார்த்தோம்மா, புது கார் வாங்கலாமா, போனோமா அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் பேசியிருக்காரு. எப்பா இவனால இவனை நம்பி நம்ம என்னால ஆற்றுல இறங்க போகிறோமா அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களும் வழக்கம் போல் மேலே ஏறி புலம்பல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை ஒரு டைலாக் மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா, இந்த 30 நாள் ஆட்சி தாங்காது, 60 நாள் ஆட்சி தாங்காது, 6 மாசம் ஆட்சி தாங்காது, இந்த கதையை வந்து விட்டாங்க. இந்த குதிரை பேரத்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு யார், சின்னவர். என்னன்னா, தேடி பார்த்தா எம்எல்ஏ யாருன்னு தெரியலையா, நாங்க யாருக்கிட்ட போய் குதிரை பேரம் பண்ண போறோம் அப்படின்றாரு. யாருன்னு தெரியாத எம்எல்ஏவுக்காகவா நீங்க குதிரை பேரம் பண்ணாத குதிரை பேரத்துக்காகவா உங்க தலைவர் இருக்காரு? வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல? ஏன்னா ஒரு திருடன், மொல்ல மாதிரி, முடிச்சவிக்கி, பிப்பாக்கிட்டு, செயினா இருக்கிறவன், இல்லைன்னா கொலை பண்றவன், கற்பழிக்கிறவன், இல்லைன்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்கேம் பண்றவன், இவெல்லாம் தலைமறைவா இருக்குன்னா அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து பாத்துக்கிறேன். ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு அரசியல்வாதி, எதிர்கட்சியில அதுவும் கோடு போட்டா ரோடு போட்டுறவரு, செயல் வீரர்லாம் பேர் கொடுத்தவரு, தியாகின்லாம் பேர் வாங்கினவர், ஜெயில இருந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், பைனாப்பிள் கேசரிலாம் சாப்பிட்டவர், ஜெயிலியே அமைச்சரா இருந்தவர், அவர் எதுக்கு இப்ப தலைமறைவா இருக்கிறாரு? என்ன முடிச்சிட்டீங்களா? என்னன்னு புரியலையே. அப்படி எதுக்கு தலைவரா இருக்கணும்? நான் எம்எல்ஏ யாருன்னே எனக்கு தெரியல, நான் யாருக்கிட்ட போய் குதிரை பேரம் பேச போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே, மனசாட்சி இல்லையா? அதுலயும் அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு போன வாரம் ஒரு உருட்டுனீங்களே, என்னை காவல்துறையை வைத்து கைது செய்து மிரட்டி தாவேகாவில் இணைய சொன்னார்கள், பேரம் பேசினார்கள். அப்பா சாமி, ரீல் வந்து போச்சுடா டேய் என்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதை விட்டு பேசலாமா? கரெக்டு. எம்எல்ஏங்கள் யாருன்னே தெரியாம தான் எதிர்கட்சி தலைவர்னு போய் எதிரில் போய் சீட்டு போட்டு உட்காந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவர் கண்ணு தெரியல, கண்ணுல ஏதோ போலாரு, அவர் கண்ணாடி அடிக்கடி போடுவாரு. ஃபுல் டைமா கண்ணாடி போடுங்க சார், பவர் ப்ராப்ளம் இருக்காது. அப்பதான் எதிர்க்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி 108 பேர் உட்காந்துருக்காங்க, கூட்டணி கட்சிகளோட சேர்த்து அங்க பெரிய நம்பர்ஸா உட்காந்துருக்கு. அதனால உங்களுக்கு கண்ணு தெரியல, அதனால எம்எல்ஏ யாருன்னு தெரியலையா? ஏன்னா போன வாரம் வரைக்கும் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ வந்து இப்படி அப்படி அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு, நடவடிக்கை எடுத்தீங்களா, கைது பண்ணீங்களா, என்ன தூய சக்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஏய்
அந்த ஆள் வீக்கா இருக்கிறாருன்னா போட்டு இவ்வளவும் தூக்கி அந்த ஆள் மேல குறை சொல்லிட்டு இருந்தீங்களா? இல்ல அதான் அவர்கிட்ட வேற 50 கோடி ரூபா வரைக்கும் பேசியிருக்கீங்க. இங்க ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட 35 கோடி, அவர் 50 கோடி. அதனால நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்டிருக்கேன் ஆடியோ பார்த்தா. ஏன்னா உங்களை மாதிரி வெக்கம் கட்டவங்க, மானம் கட்டவங்க, சூடு கட்டவங்க, சுரணை கட்டவங்க நான் இல்ல. நான் இருக்கிற இடத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். 50 கோடி இல்ல 500 கோடி கொடுத்தாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இது வரைக்கும் ஒரு 7-8 பேர் பேசிட்டாங்க. நான் அவ்வளவு வீக்கா இருக்கேன்னா என்னன்னு தெரியல. அவர் அவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு. அவ்வளவு வீக்கா இருக்கேன்னா நான் எனக்கு தெரியல. என் மேல ஏன் இவ்வளவு பிரச்சனை கழிப்பு விடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புறாரு. அந்த மாதிரி வேலையை பார்த்துவிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர், உங்க இன்னாள் செயல் வீரர், உள்ள சட்டமன்ற உறுப்பினர், எங்க தலைமறைவா இருக்காருன்னே தெரியல. நீங்க எல்லாம் பேசலாமா? இதுல வேற போய் உட்காந்து அங்க வந்து வியாக்கியானம் வேற. ஆடி மாசம் வேற வருது, இவங்களுக்கு கல்யாணம் வேற எவன் பண்ண மாட்டானே, எந்த மீட்டிங்ல போய் பேசுறதுன்னு தெரியல. மண்டே பிச்சுக்கிறாங்களா? இப்போ ஆடி மாசம் யாராவது கல்யாணம் பண்ணுங்கடா, எதையாவது விசேஷம் வைங்கடா, கருமாரியாவது வைங்கடா, நான் வந்து பேசுறேன் கத்துறேன் அப்படின்னு சின்ன ஒரே புலம்பலாம். இந்த பக்கம் சீனியர்ஸ்லாம் ஒரே ஜாலி, நீ சாவுங்கடா அப்படின்னு. ஆனா கேஎன்ஆர் மட்டும் கொஞ்சம் பதட்டத்திலே இருக்காராம். என்னடா ஏவா வெளியே பிடிச்சாங்க, அந்த ஆள் போய் சிங்கப்பூர்ல அட்மிட் ஆயிட்டான், நான் எங்கன்னு போவேன், திருப்பதியில 44 லட்சம் போட்டதும் இல்ல, ஏழுமலை என்னை கை விட்டுட்டாரே. ஏய், உன்னை நம்பின மக்களே நீ கை விடும் போது ஏழுமலை அவனை கை விட மாட்டாரா? 44 லட்சம் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க போட்டிருப்பாங்க என் பேர்ல, கேஎன் நேரு அப்படின்னு இல்ல. இன்னைக்கு தெரியுது அந்த 44 லட்சம் யார் போட்டது, எதுக்கு போட்டது. அந்த வினையெல்லாம் இன்னைக்கு விதைஞ்சு நிக்குது. அடுத்துதான் ஆகணும், நீ விதைத்த வினையெல்லாம் அறுக்க காத்திருக்கும்னு அண்ணன் சொன்ன மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, ஒருத்தர் லண்டன் போனாரு, போயிட்டு ரிட்டர்ன் வந்த உடனே புலம்புது ஒப்பாரி. இன்னொருத்தர் போய் வந்திருக்காரு, 10,000 ரூபாய் வச்சிருந்து செலவுல போயிருக்காருல, 10,000 ரூபாய் கையில வச்சிருந்தது கை செலவுக்கு கொண்டு போயிருக்காருல, அவர் திரும்ப வந்தாரு. அவரு இன்னும் என்ன ஒப்பாரியை கூப்பிடுறாருன்னு தெரியல. இந்த நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு மனுஷனை வந்து நீங்க எம்எல்ஏ வச்சிருக்கீங்கன்னா, இதுல வேற இந்த பக்கம் இருக்கிறவங்க குற்றவாளின்னு அண்ணன் பரந்தாமன் வேற உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் கடுப்புல இருக்கிறாரு. கடுப்புல இருந்தவருக்கு இந்த மைக் வச்சுக்க, இந்த கத்து நீ ஸ்கோர் பண்ணி உனக்கு எம்பி சீட்டு தரன்ற அளவுக்கு அண்ணன் பேசி விட்டுட்டு இருக்காங்க. அண்ணனும் அடுத்த 3 வருஷத்துக்கு கத்துனாதான் நான் எம்பி சீட்டு பாராளுமன்றத்தை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு பேசிட்டு. அண்ணன் நல்லா டீசெண்டா பேசக்கூடியதான். ஆராசம் மாதிரி நாதாரிக்கு இதெல்லாம் பேச மாட்டாரு. அண்ணன் கொஞ்சம் டீசெண்டா பேசுறதுதான். அப்பப்போ ஒரு வார்த்தை விட்டுருவாரு, அப்பப்போ நம்ம பசங்க வச்சு தட்டி விட்டுருவாங்க. இதுல வேற கோர்ட்ல இருந்து வெளியேறும் போது ஒரு குரூப் ஓடி வந்து நேத்தெல்லாம் ட்ரோல் வாங்கிட்டு இருக்கு. ஏய் பைத்தியங்களா, கோர்ட்டுக்குள்ள என்ன பண்ணா இதே பெரிய சுதந்திர போராட்ட தியாகிங்க, இவங்க மேல வந்து அவதூறு வழக்கு போட்டு ஒடுக்குமுறை பண்ணி அடக்குமுறை பண்ணி தூக்கிக்குள்ள வச்சாங்களாம். நீ பேசணும், ஒரு பொம்பளை அசிங்கமா பேசியிருக்க, அதனால அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கிக்குள்ள வச்சாங்க. இதுல வேற அவதூறு பேசணும், எங்க மேலாம் ஒடுக்க முடியாது அடுக்க முடியாதுன்னு கோர்ட்ல வந்து டான்ஸ் வேற. இதுல அண்ணன் நம்ம சிரிப்பு சரவணும், சிரிப்பு ஐயோ யார் பாரு இன்னொரு வேட்பாளர் மறந்து போச்சேன், தமிழன் பிரசனா, இவங்க 2 பேரும் கூட வேற நின்று போஸ் கொடுக்குறாங்க. ஆனா நீங்களும் பண்ணுங்க குளத்தூர் எம்எல்ஏவை இவங்களே, முன்னாள் எம்எல்ஏவை இவங்களே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. இவங்க யாராவது சொல்லுங்க ஐயா, இவங்க ட்ரெண்ட் எல்லாம் வேற, இங்க எல்லாம் அப்டேட் ஆகி போயிட்டாங்க. அன்னைக்கு ரீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருந்தவங்கலாம் இவங்க பக்குவமாகி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ஏன்னா அப்படி பக்கி மாதிரி படிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிய மாட்டேங்குது. யாராவது எடுத்து சொல்லுங்கய்யா, பாவம் முத்திர போகுது. இந்த ஒரு 5 வருஷம் பொறுமையா இருந்தாலாவது ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் திரும்ப எதிர்கட்சி ஆகிறதுக்காவது. இல்லைன்னா அதுவும் போயிடும். யார் அண்ணாமலை வேற வராராமா, உங்க அங்கிள் தான், அவரு வேற வந்துட்டாருன்னா அவருக்கு வேற நீங்க வந்து திரும்ப சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால பார்த்து செய்யுங்க, பக்குவமா நடந்துங்க. மக்கள் கடுப்புல இருக்கான், சனம் டென்ஷன் ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி முடிச்சு விட்டுருச்சு. அதனால பாத்துக்குங்க. இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இருந்து ஃபுல் குவாலிட்டி வீடியோவோட வித் ட்ரெய்லர் வித் தம்ப்நெயில் நல்ல குவாலிட்டியான வீடியோஸோட நம்ம சேனல்ல பார்க்கலாம். உங்களுடைய அன்பான கருத்துக்கள் அந்த என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் கடைசி வரைக்கும் நீங்க வீடியோ பாக்குறீங்கனாலே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.